மத்திய அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதியக்குழு பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், 7வது ஊதியக்குழு பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதனால் ஏற்படும் பயன்கள் என்னென்ன? நிச்சயமா கார்த்திகேயன், இன்று காலை கூடிய மத்திய அமைச்சரவை கூடுதலில் இந்த 7வது ஊதிய குழு கொடுத்த அந்த பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை தன்னுடைய ஒப்புதலை வழங்கி சற்று முன்னர் உத்தரவாகிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 7வது ஊதிய குழு கடந்த நவம்பர் மாதம் தன்னுடைய பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு வழங்கியது. இந்த 7வது ஊதிய குழுவை எப்படி அமுல்படுத்துவது என்பது தொடர்பாக அமைச்சரவை செயலாளர் PK சின்ஹா தலைமையிலான ஒரு எம்பவர்டு கமிட்டி ஆஃப் செக்ரட்டரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செயலர்கள் ஒரு குழுவையும் மத்திய அரசு நியமித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல் தான் இன்னைக்கு இந்த 7வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் வழங்கி மத்திய அமைச்சரவை தன்னுடைய ஒப்புதலை வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஒப்புதலின் காரணமாக கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பயனடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 47 லட்சம் மத்திய அரசு பணியாளர்கள், அது மட்டுமல்லாமல் 53 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் ஆகியோர் பயனடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதோட முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த புதிய விதிமுறைகளானது, இந்த உயர்த்தப்பட்ட ஊதியமானது கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 7th பே கமிஷன் பேசிக் பேவிலிருந்து 14% ஊதிய உயர்வானது கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி இருந்தாங்க. அந்த வலியுறுத்தல்களை மத்திய அமைச்சரவை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக அடிப்படை ஊதியத்திலிருந்து 14% ஊதிய உயர்வானது இவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது அனைத்தும் ஜனவரி 1ஆம் தேதியில் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹனிகுமார், நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஹனிகுமார், இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது மத்திய அரசின் ஊழியர் சங்கத்தை சேர்ந்த திரு துரைபாண்டியன் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தற்போது 7வது ஊதிய குழுவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிற இந்த பரிந்துரைகளுக்கு தங்களுடைய கருத்து? அதாவது 7வது ஊதிய குழுவுக்கு இப்பொழுது மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றாலும் கூட அது எங்களுடைய போராட்டங்களையும் ஜன உணர்வையும் கொச்சைப்படுத்தியிருக்கிறது என்று பொருள். சம்பள கமிஷன் பரிந்துரை செய்திருக்கிற வெறும் 18,000 தான் கொடுப்பார்கள் என்று சொன்னால், நாங்கள் 11ஆம் தேதி ஜூலை நடைபெற இருந்த போராட்டத்தை முன்கூட்டியே தொடங்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் உருவாகும் என்று நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால் 18,000 ரூபாய் தான் அடிப்படை சம்பளம் என்று சொன்னால், MTS ஊழியர்கள் மாதம் 1150 ரூபாயை அரசாங்கத்துக்கு கொடுக்கிற ஒரு துர்பாக்கியமான நிலைமை, ஒரு நெகட்டிவ் பே பாக்கெட் என்று சொல்லுவோம் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. எனவே 23.5% என்பது வெறும் அலவன்சஸ்களை கொடுத்துவிட்டு சம்பளத்தை உயர்த்தவில்லை என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது மட்டுமல்ல, புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதற்கான கமிட்டியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மத்திய அரசாங்கம் அது போன்ற எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தனியார் மயத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். ரயில்வே, தபால் துறை, பாதுகாப்பு துறை என்று சொல்லி அனைத்து துறைகளையும் தனியார் மயப்படுத்துவதற்கான பரிந்துரைகளும் இருக்கிறது. அரசு நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். 60ல தொடங்கி இப்ப இந்த 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி பாத்தீங்கன்னா கணிசமாக இந்த சதவீதம்ங்கிறது உயர்ந்து கொண்டுதானே வந்திருக்கு. இல்லை, 23.5 இந்த சதவீதம் வழங்கப்பட்டது. எங்களுக்கு கொடுத்தது 14.3% உயர்வு. 6வது சம்பள கமிஷன் எங்களுக்கு கொடுத்து 51% உயர்வு. இந்த சம்பள கமிஷன் கொடுத்திருப்பது என்பது 23% தான். இன்னைக்கு இருக்கிற விலைவாசிகளோடு கணக்கிட்டோம் என்று சொன்னால் இந்த சம்பளம் மிக சொற்பமே. இன்னைக்கு பருப்பு விலை, அரிசி விலை என்று பல மடங்கு விலை உயர்ந்திருக்கிற பொழுது 2014 கணக்கிட்டு இவர்கள் 18,000 ரூபாய் சம்பளத்தை வழங்குகிறார்கள். இது ஒரு MTS என்பவர் ஒரு 3ஆம் நிலை ஊழியர். அதே நேரத்தில் கேரளாவிலும் ஆந்திராவிலும் கடைநிலை ஊழியருடைய சம்பளத்தை 17,000ஆகவும் 18,080 மாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு 5 வருடத்துக்கு ஒரு சம்பளம் மாற்றி அமைக்கப்படுகிறது. எங்களுக்கு கும்பகோணத்தில் மாமாங்க 12 வருடத்துக்கு ஒரு முறை என்பது போல சம்பள விகிதம் 12 வருடம் 10 வருடத்துக்கு என்றது ஒரு தடவை மாறி வருகிறது. எனவே மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குகிற ஒரு நிலையை இந்த சம்பள கமிஷனும் மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு ஊதிய உயர்வை அறிவிக்கும் போதெல்லாம் மாநில அரசுகளும் ஊதிய உயர்வை அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. சில மாநிலங்களில் 5 வருடத்துக்கு ஒரு முறை சம்பளம் மாற்றி அமைக்கப்படுகிறது. இல்ல, ஒவ்வொரு முறை ஒரு சில குறிப்பிட்ட சில மாநிலங்கள் சம்பள உயர்வு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. 1/7/2014 ஆந்திராவிலும் 1/7/2015 கேரளாவிலும் சம்பள விகிதம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, என்ன கேள்வினா, ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு உயர்த்துகிற போது மாநில அரசுகளும் உயர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. மாநில அரசையும் அந்த ஊழியர்கள் நிர்பந்திக்கிறாங்க.
இதனால அரசுகளுக்கு நிர்வாக ரீதியாக கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுகிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இல்ல, இந்த குற்றச்சாட்டு எல்லாமே அது ஒருதலை பட்சமானதுங்க. 18,77,000 கோடி ரூபாய்க்கு போடுற பட்ஜெட்ல 6,10,000 கோடி ரூபாயை இந்திய நாட்டின் மிகப்பெரிய பணக்காரர்கள் வரிச்சலுகையாக கொடுக்கிற பொழுது மத்திய அரசு ஊழியர்கள், ரயில்வே ஊழியர்கள், தபால் ஊழியர்கள், முப்படை வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரி ஓய்வூதிய 1 கோடி பேருக்கு 1,02,000 கோடி தான் கொடுப்பேன் என்று சொன்னால் அது ஏற்கனவே வாங்கிய சம்பளத்தை விட உயர்வு குறைவு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எங்களுடைய போராட்டம் தொடரும். காலவரையற்ற வேலை நிறுத்தம் 11ஆம் தேதிக்கு முன்னாடியே தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அரசின் செலவினங்கள்ல ஒரு கணிசமான தொகை அரசு ஊழியர்களுக்கான சம்பளமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு செய்த பிறகும் அரசு ஊழியர்கள் மத்தியில திருப்தி இல்லை அப்படின்னு பார்க்கலாமா? அப்படி இல்லைங்க. எங்களுக்கு செலவு குறைஞ்சிட்டு வருங்கிறதா இந்திய அரசாங்கத்தோட புள்ளி விவரமே சொல்கிறது. ஒரு காலத்தில் 0.7% இருந்த ஜிடிபி இப்பொழுது குறைய ஆரம்பித்திருக்கிறது. 6 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது. வருஷத்துக்கு 1,500 கோடி ரூபாயை அரசாங்கம் மிச்சப்படுத்தி இருக்கிறது. இந்த 6 வருடங்களில் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேல அரசாங்கம் மிச்சப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால அரசு ஊழியர்களுக்கு அதிக செலவு ஆகவில்லை. மாறாக ஊழியரோட காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருக்கிற காரணத்தினால் அரசாங்கத்தினோட செலவு கணிசமாக குறைந்து கொண்டு வருகிறது. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து செய்தியாளர் ஹனிக்குமாரிடம் பேசலாம். ஹனிக்குமார், அரசு ஊழியர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த 7வது ஊதியக்குழுவோட பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? நிச்சயமாக இந்த 7வது ஊதிய குழு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 25% வரைக்கும் ஊதிய உயர்வு வழங்கலாம் என்பதுதான் 7வது ஊதிய குழுவினுடைய ஒரு பரிந்துரையாக இருக்கிறது. இந்த நாம்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அறிமுக நிலையில் இப்போ யாராவது ஒருத்தர் ஊழியராக மத்திய அரசு பணியில் சேர்றாங்க அப்படின்னா இதுவரைக்கும் கூட அவர்களுக்கு ஊதியம் என்பது 7,000 ரூபாயாக தான் இருக்குது. இதற்கு பிறகு இந்த ஊதிய குழு பரிந்துரைகள் அமுல்படுத்தப்பட்ட பிறகு அறிமுக நிலையில் யாராவது ஒரு ஊழியர் சேர்ந்தாங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு 18,000 ரூபாய் வரை வழங்குவதற்கு இந்த 7வது ஊதிய குழு ஒரு பரிந்துரை வழங்கியிருக்கிறாங்க. ஆக இனிமேட்டுக்கு குறைந்தபட்ச ஊதியம் என்பது இனி 18,000 ரூபாயாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த 7வது ஊதிய குழுவினுடைய ஒரு பரிந்துரை அடிப்படையில். அதே போல அதிகபட்ச ஊதியம் என்பது 2,50,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 25% அப்படின்ற ஒரு அளவுகளை வைத்து பார்க்கும்போது, அப்படி பார்க்கின்ற போது அந்த அமைச்சரவை செயலாளர்கள் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இனி இந்த 7வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் இனி 2,50,000 ரூபாய் வரை மாத ஊதியம் பெறுவார்கள் என்பதுதான் இந்த 7வது ஊதிய குழுவினுடைய ஒரு பரிந்துரையாக வந்திருக்கிறது. குறிப்பாக பேசிக் பே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை ஊதியத்தில் 14% வரைக்கும் ஊதிய உயர்வு வழங்கணும் அப்படின்னு 7வது ஊதிய குழு பரிந்துரைச்சிருந்தாங்க. அந்த பரிந்துரையை இவங்க அப்படியே ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த அமல்படுத்துவதற்கான செயலர்கள் குழு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 25% என்பது போதாது, அது 30% உயர்த்தணும். கிட்டத்தட்ட இப்போ என்ன சம்பளம் மற்றும் அலவன்சஸ் வாங்கிட்டு இருக்காங்களோ அதை 2 மடங்காக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுகள் வைத்து பார்க்கின்ற போது குறைந்தபட்ச ஊதியம் 23,500 நிர்ணயிக்கணும். அதே போல் அதிகபட்ச ஊதியம் 3,25,000 ரூபாயாக உயர்த்தணும் அப்படின்ற ஒரு பரிந்துரையை செயலர்கள் குழு கொடுத்திருந்தாங்க. அந்த குழு கொடுத்த அறிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா, அதற்கு வேறு ஏதேனும் சில திருத்தங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் இதுவரைக்கும் வெளியாகல. அநேகமா இன்னைக்கு மதியம் இந்த அமைச்சரவை கூட்டம் தொடர்பான பிரீஃபிங், அதாவது செய்தியாளர் சந்திப்பு இருக்கின்ற போது அமைச்சர்கள் இது தொடர்பான விளக்கங்களை கொடுப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட அரசுக்கு இந்த 7வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகளை அமல்படுத்துவதனாலேயே ஒரு ஆண்டுக்கு 1.05 கோடி ரூபாய் லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2016-17 நிதியாண்டுக்கான பட்ஜெட் உரையின் போது மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி இதே கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த 7வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகளை அமல்படுத்தினால் அரசுக்கு கூடுதலாக ஒவ்வொரு ஆண்டும் 1.05 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் பட்ஜெட் உரையின் போதே ஜேட்லி குறிப்பிட்டது குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது.